அற்புதராம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். தேவனுடைய வசனத்தை வாஞ்சையோடு நீங்கள் வாசித்து அர்ப்பணியுங்கள். ஒரு புது பலன் உங்கள் மேல் இறங்கி வரும். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பரலோக தகப்பனுடைய சமூகத்தை நாம் தேட வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே தகப்பன் நம்ம உயிர்ப்பித்து நம்மை பலப்படுத்தி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை பாருங்கள். உலகில் வாழும் ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரும் மனதுருக்கத்தோடு கூட தேவனை மகிமைப்படுத்துவதற்கென்று இந்த வசனத்தின் வழியாய் கர்த்தர் பேசுகிறார். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இந்த வசனத்தை கிறிஸ்தவ உலகத்தில் 199 மடங்கு ஜனங்கள் இன்னும் அறியவே இல்லை. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்கள் இந்த வசனத்தெல்லாம் அறியவே இல்லை. அல்லேலூயா என்பதை 100 முறை சொல்ல தெரிந்திருக்கிறார்கள். கை தட்டுவதை தெரிந்திருக்கிறார்கள். கை அசைப்பதை தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வசனத்தின் ஆழங்களை, அர்த்தங்களை 199 மடங்கு இன்னும் அறியவில்லை. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்துக்கு ஏறி சென்றவருமான மனுஷகுமாரனான இயேசு கிறிஸ்துவை தவிர பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு டிவியில், இது போன்ற யூடியூப்பில் தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ ஊழியக்காரர்கள், ஏன் பல நாடுகளில் இருக்கிற எத்தனையோ ஊழியக்காரர்கள் எல்லாம், நான் சென்ற வாரம் பரலோகம் போயிருந்தேன், போன மாதம் கூட பரலோகத்தில் தான் இருந்தேன், பிதாவை பார்த்தேன், அவரோடு சேர்ந்து காப்பி குடித்தேன், இயேசுநாதரை சந்தித்தேன், பரிசுத்தாவியான ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து பேசிவிட்டு தான் வந்தேன். அவர் எனக்கு சொன்னார், நீ உலகத்துக்கு போய் ஒரு பெரிய கட்டிடம், பெரிய ஒரு சென்டர் ஒன்று எழுப்பணும், அதுக்கு ஒரு மொத்த செலவையும் பாதி கிறிஸ்தவ ஜனங்கள்லாம் ஏமாந்தவர்களாக இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் நீங்கள்லாம் சொல்லி பிறகு ஒரு 500 கோடிகளில் சேர்த்து நீ பெரிய கட்டிடத்தை கட்டணும் என்று சொன்னார் என்று சொல்லி எவ்வளவாய் டிவியில், யூடியூப்பில் ஏமாற்றுகிறார்கள். இதை நம்புவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் என் வார்த்தைகள் அழியாது என்று சொன்னார் ஆண்டவராய் இயேசு. அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று கவனித்தீர்களா? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்துக்கு ஏறி சென்றவருமான மனுஷகுமாரனே இல்லாமல் யார் ஒருவரும் பரலோகத்துக்கு ஏறினதில்லை. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வோம். என் அன்பானவர்களே, தேவனுடைய சத்தியத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல மணவாளன் வருகிறார், கர்த்தாதி கர்த்தர் வருகிறார். அவர் வந்துதான் அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆத்துமாக்களை, சபையை அவர் பரலோகத்துக்கு அழைத்து செல்லுவார். இதுதான் வேதம் போதிக்கிற, உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உரிய சத்தியம். ஆகவே என்ன பெயர்களில், என்ன விளம்பரத்தில், எந்த ஊழியக்காரர்களாம் நான் பரலோகம் போனேன், அந்த லோகம் போனேன், இந்த லோகம் போனேன் என்று சொல்லுவார்கள் என்றால் அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், வஞ்சிக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். பணத்துக்காக, புகழுக்காக, ஜனக்கூட்டத்தை ஏமாற்றுவதற்காக. ஆகவே இந்த சத்தியத்தை அறிந்து நீங்கள் நடப்பீர்களா? ஒருபோதும் ஏமாந்து போக வேண்டாம். தேவன் ஒருவருக்கே நாம் மகிமை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு போய் உங்களுக்காக ஒரு நித்தியமான வீட்டை ஆயத்தம் பண்ணிவிட்டு நான் திரும்ப வந்து
உங்களை என்னோடு இருக்கும்படி அழைத்து செல்வேன் என்று சொன்ன எங்கள் எஜமானனே, ராஜாதி ராஜாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, நீர் ஒருவர் தான் உம் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல முடியும். ஆகவே இன்றைக்கு உமது நாமத்தில் பொய் சொல்லி ஏமாற்றுகிற வஞ்சனை கூட்டங்கள் டிவியில், யூடியூப்பில் பெருகியிருக்கிறார்கள். அந்த வஞ்சனையிலிருந்து உம்முடைய ஜனங்களை தப்புவிப்பீராக. மகிமை உமக்கு தான். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.